வணக்கம். TNPSC Group 5A எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ TNPSC ரிலீஸ் பண்ணிருக்கு. எக்ஸாம் டேட் the 4th of January 2025. இப்போலேருந்து ரொம்ப நாள் இல்லாததுனால கொஞ்சம் பேர் எனக்கு கால் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணாங்க. எங்களுக்கு மட்டும் ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் இன் கிராமர் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அப்புறம் அவங்ககிட்டயே சிலபஸ்லாம் ஷேர் பண்ண சொல்லி பார்த்துட்டு then I decided to do a course for them. TNPSC Group 5A எக்ஸாம்க்கு எழுதுறவங்க மட்டும் இல்லை, மற்றவங்க கூட இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். இந்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் ஜாயின் பண்ணலாம். நான் உங்களுக்கு டாபிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த 21st of October இந்த மண்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். டைம் 10:30 to 11:30 PM. ஓகே, நீங்கள் அதை நல்லா பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்கள தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்லாட்டை தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்படியே நீங்கள் 10:30 to 11:30 லைவாக அட்டென்ட் பண்ண முடியலன்னா கூட ரெக்கார்டட் செஷன்ஸை பார்க்கலாம். லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கு. லைவாக வந்தாலும் நீங்கள் ரெக்கார்டட் செஷன்ஸ் திருப்பி ஒரு தடவை பார்க்கலாம் ரிவிஷனுக்கு. ஸோ இந்த லைவ் செஷன்ஸில் நம்ம லேர்ன் பண்ணவும் செய்வோம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகே, நான் சிலபஸ் ஷேர் பண்ணுறேன். ஜெனரல் இங்கிலீஷில் நம்ம கிராமர் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அது போக டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்லாம் இருக்குது. பட் கிராமர் இந்த 20 டாபிக்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். ஆக்டிவ் டு பாசிவ், பாசிவ் டு ஆக்டிவ், டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச், indirect to direct speech, rewrite a compound sentence as a simple sentence, rewrite a simple sentence as a complex sentence, transform a statement into a strong question, transform a statement into a weak question, transform an assertive sentence into a negative sentence, add a suitable question tag, use the homophones in a meaningful sentence, use the right adverb, fill in the blank with the right preposition, rewrite the sentence in comparative degree, rewrite the sentence in past tense, change the underlined phrase into a clause, change the underlined clause into a phrase, identify the pattern of the given sentence, fill in the blank with a suitable article, and rewrite the sentence correcting the error. So these are the topics. Course launch, the 21st of October. The duration is 60 hours, 10:30 to 11:30 PM every day. So generally என்னோட மற்ற கோர்சஸ் மண்டே டு ஃப்ரைடேன்னு இருக்கும், வீக்கெண்டில் கிளாஸஸ் இருக்காது. பட் இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்க்கு ரொம்ப நாள் இல்லாததுனால சாட்டர்டே சண்டே கூட 10:30 to 11:30 PM லைவாக நம்ம ஜூமில் கிளாஸஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க. அது போக நான் முதலே சொன்ன மாதிரி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் இல்லை, வேற யாராவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இந்த டாபிக்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணணும்னா கூட வரலாம். இப்போ இந்த இங்கிலீஷ் ஃபார் எவ்ரி ஒன் பேட்ச் 23 மண்டே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அது வந்து 7:30 to 8:30 PM. அது வந்து 100 hour கோர்ஸ் மண்டே டு ஃப்ரைடே. அந்த டாபிக்ஸ் அது எல்லாமே ஏற்கனவே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே நீங்கள் பார்க்கலன்னா இப்போ தான் அதை பற்றி முதல்ல கேள்விப்படுறீங்கன்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். யூ கேன் ஆல்சோ டேக் இட் டவுன் நவ். இட் இஸ் 9940682480. ஸோ நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இந்த பேட்ச் 23 ஜாயின் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணலாம். ஆனுவல் எக்ஸாமுக்கு முன்னால் இதெல்லாம் லேர்ன் பண்ணி முடிச்சிடலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு ஜென்ரலாகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னாலும் பேட்ச் 23 உங்களுக்கு ஐடியல் கோர்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அவசரமாக படிக்காமல் மெதுவாக ஒவ்வொன்றா டீட்டெயிலாக படிக்கலாம். ஓகே, எஸ், வேறு ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.